வாழ்க வளம். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளம். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி. திருவடி சரணம். மெய்யன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம், நல்வாழ்த்து. அனைவரும் அமைதியை உணவாக்கி எண்ணங்களிலிருந்து மனதை விடுவித்து தன் உணர்வு என்று சொல்லக்கூடிய அளவுல எண்ணங்கள்ல செல்லாம ஒரு கவனத்தோடு சும்மா இருக்கிறேங்கிற ஒரு கவனத்தோடு மனதை செதற விடாம அது இருக்கிறேங்கிற கவனம் மட்டும் இருக்கு. ஆன்மீகத்துல பல பகுதிகளை பார்க்கிறோம். வாழ்க்கையும் ஆன்மீகத்தினுடைய முக்கியமான பகுதி. ஆன்மீகமே வாழ்வதற்காக எப்படி விஞ்ஞானம் நம்முடைய வாழ்வை சிறப்பா வச்சிருக்கோம், கொடுத்திருக்கோம் இல்லையா? ஒரு உன்னதமான உயர்தர வாழ்க்கையை விஞ்ஞான அறிவு கொடுத்திருக்கு. உயர்தரம் இல்லையா? அது இந்த குறிப்பிட்ட இந்த காலத்துல பாத்தீங்கன்னா எத்தனை விதமான மின் சாதனங்கள் வாழ்க்கையை ரொம்ப ஒரு எளிதா வாழக்கூடிய, சிரமமில்லாம வாழக்கூடிய ஒரு மோஸ்ட் கம்ஃபர்டபுள் மெட்டீரியல் லைஃப கொடுத்திருக்கு விஞ்ஞானம். நிச்சயமா அந்த விஞ்ஞானிகளுக்கு நாமெல்லாம் நன்றி சொல்லணும். ஆனா அதே நேரத்துல அந்த விஞ்ஞானத்தினால கண்டுபிடிக்கப்பட்ட சாதனங்களை கெட்ட வழியிலையும் பயன்படுத்தக்கூடிய மனசு மனிதனிடம் இருக்கு இல்லையா? அப்போ அது அந்த விஞ்ஞான அறிவு எவ்வளவோ நன்மை தந்தாலும் அதை விட தீமைக்கு அதிகமா வழி கொடுக்கும். அப்ப விஞ்ஞானம் வேண்டாம்னு சொல்ல முடியாது. அப்ப என்ன வேணும்? விஞ்ஞானத்துக்கு இணையாக மெய்ஞானம் பரவலாக்கப்பட வேண்டும். மெய் ஞானம். அது என்ன சார்? ரெண்டு ஞானம். விஞ்ஞானம் சொன்னா விண் வரைக்கும் செல்லக்கூடிய ஞானம். அதாவது பௌதிகத்துல பஞ்சபூதங்கள், அப்புறம் இந்த பிரபஞ்சம், இவற்றையெல்லாம் ஆய்வு செய்து இதெல்லாம் எதுவால் ஆனது என்கிற ஆய்வு செய்யற போது விண் வரைக்கும் போச்சு. விண் என்ன? விண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியும், மிக சிறிய சக்தி துகள் வரைக்கும் அந்த அறிவு போச்சு. ஆனா அதுக்கும் ஒரு மூல நிலை இருக்கு. விண் எங்கிருந்து தோன்றிற்று, எவ்வாறு தோன்றிற்று, எவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கிறது, எதற்காக தோன்றிற்று, இப்படி கேள்விக்கு மேல கேள்வி இருக்கு. அதற்கெல்லாம் விஞ்ஞானத்துல விடை இல்லை. விண் வரைக்கும் தான். ஆனா இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தருவதுதான் மெய்ஞானம். சரியா? இப்ப அந்த மெய்ஞானம் தான் நம்ம கத்துட்டு இருக்கோம். இந்த விஞ்ஞானத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம், விஞ்ஞானத்துக்கு போறேன்னு சொன்னா இந்த விஞ்ஞானத்தினால பெற்றிருக்கிற இந்த ஹைலி சொபிஸ்டிகேட்டட் லைஃப், மிக உச்சமான இந்த உன்னத தரத்தோடு கூடிய இந்த வாழ்க்கையை முழுக்க முழுக்க இன்பமா வாழணும். ஆகவே ஆன்மீகம் என்பது மெய் ஞானத்தை தரக்கூடிய ஒரு வழிமுறை. அந்த மெய்ஞானம் கிட்டுமானால் மனிதனுடைய வாழ்வு முழுமையான வாழ்வாக. விஞ்ஞானத்தின் துணை கொண்டு மெய் அறிவை கொண்டு இல்லற வாழ்வை முழுமையாக வாழ்வாங்கு வாழும் வாழ்வாக வைத்துக் கொள்ள முடியும்.
ஆகவே அன்பர்களே, ஆன்மீகம் என்பது ஏதோ வாழ்வை தொடர்ந்து செல்வதல்ல, காவி உடுப்பதல்ல, மாறாக வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு. இப்போ அனுபவிக்கிறோம் விஞ்ஞானத்தின் துறை கொண்டு. ஆனா அந்த அனுபவத்துல இன்பமும் வருது, துன்பமும் வருது. ஆனா ஆன்மீகத்தின் மூலமா பெறக்கூடிய மெய்ஞானம் வரும்போது இன்பம் மட்டும்தான் அனுபவிக்கும். துன்பம் கலவாத இன்பம் இந்த விஞ்ஞானத்தின். அப்ப அப்படிப்பட்ட ஒரு எதிர்கால சமுதாயத்தை உருவாக்கணும்னா ஞானிகளுடைய ஒரு பொறுப்பு. அப்போ அந்த அளவுக்கு உங்களுக்கு முதல்ல விருப்பம் இருக்கும். இன்னொன்று ஞானம் சொல்றாங்க, அது தெரிஞ்சுக்கணும். விருப்பம் இருக்கணும், முழு ஈடுபாடு இருக்கணும். அது நல்ல முறையில குருடம் வந்து வாங்கி உள்வாங்கி மீண்டும் அதை எடுத்து சிந்தித்து சிந்தித்து மெய் ஞானம் என்றால் என்னங்கிற புரிதலுக்கு பிறகு அந்த மெய்யை உணர்தலும். அப்ப ஞானம் என்ற முழுமையடை. அவங்களதான் ஞானிகள் என்று சொல்ல. ஆகவே இது மிக ஆழமா பொறுமையா நிதானமா அணுக வேண்டிய ஒரு விஷயம். அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஏன்னா நிதானம் வேணும்னு சொன்னா அந்த பொறுமை வேணும், ஆழமா போகணும்னு சொன்னா உங்க மனசு எப்படி இருக்கணும்? ரிலாக்ஸா இருக்கணுமே. ரிலாக்ஸ், அதாவது டென்ஷன் இல்லை, மன இறுக்கம், மன சோர்வு, மன உளைச்சல், தட் நெகட்டிவ் மைண்ட் இருக்கக்கூடாது. ஆனா இருக்கு. இன்று எல்லாருடைய மனதிலும் இந்த இது இருக்கு. குறைபாடுன்னு சொல்ல வேண்டாம், மாசு இருக்கு. அது பல காரணங்கள். நம்ம வந்த பாதை எப்படி, வளர்ந்த விதம் அப்படி, இந்த சமுதாயம் நம்ம காட்டிய பாதையும் அப்படி. ஒரு புதியதொரு பாதை வேணும். அதன் மூலமா நம்ம சிந்தித்து மனசுல சோர்வு இல்லாத மனம், உளைச்சல் இல்லாத மனம், இறுக்கம் இல்லாத மனம், மாற தளர்வோடு கூடிய ஒரு இனிய ரம்யமான டோட்டலி ரிலாக்ஸ்டு மைண்ட் வேணும். வேணும்னா கடையில் போய் வாங்க முடியும். அங்குதான் உங்களுடைய சிந்தனை இருக்கு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரணத்தினால டென்ஷன் வரும், எல்லாமே வரும். நீங்க கண்டுபிடிக்கணும், அண்ணனே கண்டுபிடிக்கணும். ஏன் மனம் இன்னைக்கு ரொம்ப சோர்வா இருக்கு, ஏன் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, குழப்பமா இருக்கு, ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கு, ஏன்னு தெரியல. தெரியாம இல்லை, அந்த குழப்பமே ஏன்னு கண்டுபிடிக்குவதற்கு தடையாக இருக்கு. ஆகவே இந்த வாழ்வை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற தீர்மானம் தான் முதல்ல எடுக்கும். நோக்கம் என்ன? மெய்ஞானம். எதனுடைய மெய் அப்படின்னு கேள்வி. இதுல மெய்ன்னு சொன்னா உண்மைன்னு சொல்லணும். மெய், உண்மை, மாயா, இலுஷன் சொல்லிட்டு வரேன். நீங்க உண்மைனா எதை நீங்க பொருள் கொள்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம சிந்தனைக்கு எப்படி எடுத்துக்கிறோம்? இந்த இயற்கையை பார்க்கிற போது எப்படிலாம் பார்க்கிறோம்? அணுவை பார்க்கிறோம். அணு முதல் அண்டம் ஈராக பஞ்சபூதங்கள், கோள்கள், பிரபஞ்சம் பார்க்கிறோம். ஓரறிவு தாவரங்கள் கொண்டு 6 அறிவு மனிதன் வரைக்கும் பார்க்கிறோம் இல்லையா? இதெல்லாம் இயற்கை. எதுக்காக சொல்ல வந்து ஒரு சின்ன மெமரி லாஸ். அப்படி பார்க்கக்கூடிய இந்த மிகப்பெரிய பிரபஞ்சத்துல பஞ்சபூதங்களாலான அண்ட சராசரி ஜீவ இனங்கள் மனிதன் உட்பட பார்க்கிறோம். அப்ப இதை பற்றி உள்ள உண்மை என்ன? ஏன்னா ஒவ்வொரு தோற்றமும் வேறு வேறாக இருக்கு.
இயக்கம் வேறு வேறாக இருக்கு, விளைவுகள் தன்மைகள் வேறு வேறாக இருக்கு. இது எப்படி தோன்றிட்டு, எப்படி இயங்குது, எப்படி விளைவுகளை கொடுக்கிறது, இதனுடைய பின்புலம் என்ன, ஆர்ஜின் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தா அது ஒரு பெரிய கேள்வி. அப்போ விஞ்ஞானிகளும் அதை தேடி சொல்றாங்க. பொருட்களை எடுத்து ஆய்ந்து ஆய்ந்து தேடி சொல்றாங்க, எது எப்படி எதற்காக கேள்விகள். ஆனா யோகிகள் அவங்களுடைய குரு சொல்லிக் கொடுத்த விதத்துல அவர் என்ன சொல்லிக் கொடுக்கிறாரு, இவ்வளவு பெரிய இயற்கையில நீ யாரு, ஒரு அங்கம், a part of the nature, not apart from the nature, a part of the nature. இந்த முழு இயற்கையோடு இணைந்த ஒரு சிறு பாகங்களை. அப்ப இந்த முழு இயற்கையை பற்றி தெரியணுமானா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்பார். நீ உன்னை பற்றி முழுமையாக அறிந்து கொள்வாயானால் இந்த முழு இயற்கையை பற்றி நீ அறிந்து கொள்ள முடியும். ஆகவேதான் உன்னையே நீ அறிவாய் என்று சாக்ரட்டிஸ் முதல் அதுக்கு பிறகு எல்லா ஞானி எது நான், நான் ஞானி. ரமண மகரிஷி அவருடைய மெயின் ஒன்னே ஒண்ணுதான், ஆத்ம ஞானம் விசாரணை, நான் யார். அவருக்கு அடுத்தாடி வர்றாரு வேதாத்திரி மகிழ்ச்சி, அவரும் நான் யார். அந்த நான் யார் என்று அறிவதற்கு முன்னாடி, ஏன்னா அது நுணுகி சென்று அறிய வேண்டிய விஷயம். ஆகவே தங்களை பக்குவப்படுத்திக் கொள்வதற்காக தற்சோதனை பயிற்சியில நான் யார் என்பது 5வது இடத்துல வச்சார். அதுக்கு முன்னாடி 4 என்ன மாறாய்தல், ஆசை சீரமைத்தல், சிறந்த ஒத்தல், கவலை ஒழித்தல் என்று அந்த 4 அங்கங்கள் மனதை பக்குவப்படுத்த. பக்குவமான மனதை கொண்டுதான் அந்த நான் யார் தன்னை அறிதல் கொஞ்சம் கடினம். அதுக்கு பெனிட்ரேட்டிவ் மைண்ட் வேணும், தன்னை அறிதல். அப்போ அதுக்கு வேண்டிய தற்சோதனை. அதுக்கு முன்னாடி மனதை ஒழுங்குபடுத்துவதற்கு தியானங்கிற ஒருமுகப்படக்கூடிய பயிற்சி, அப்படி ஒன்றும் மகிழ்ச்சி முழுமையா படுத்தினார். இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன், நாம ஒவ்வொருவரும் அவசியம் தன்னை பற்றி அறியும். உன்னையே நீ அறிவார். தன்னை அறிதல் ஞானம். என்ன பத்தி என்ன தெரியும்? என்கிட்ட ஒண்ணும் தெரியாது. எல்லாம் தெரியும் வச்சுட்டு இருக்கிறோம். பொதுவா ஒண்ணும் தெரியும். பேர் தெரியும், ஊரு தெரியும், முகவரி தெரியும், வேலை வாய்ப்பு தெரியும், அப்பா அம்மா யாரு தெரியும், என்ன ஜாதி தெரியும், என்ன மதம் தெரியும். அதெல்லாம் உன்னுடைய அடையாளம். ஓட்டப்படி ஒரு ரியாலிட்டி, ஒண்ணு உண்மை நன்மை என்ன, இதெல்லாம் அடையாளம், உண்மை அல்ல, சாயங்கள், உண்மை. அப்போ மெய் ஞானம் என்றால் உண்மையில் ராதாகிருஷ்ணா நீ யார். ராதாகிருஷ்ணன் சொல்லும் போது உன் உடல் அடையாளமாகுது, உன்னுடைய குணம் அடையாளமாகுது. அது வெறும் அடையாளங்கள். இந்த அடையாளங்களை கடந்த நிலையில் ராதாகிருஷ்ணா நீ யார், நான் ஏன் கேட்டேன். அதான் மெய். இதுவரைக்கும் நான் என்ன பற்றி என்ன அறிந்து வைத்திருக்கிறேன், இந்த உடல். ராதாகிருஷ்ணனா இப்படி வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை கண்ணாடி போட்டு கொஞ்சம் தாடி வச்சுட்டு இப்படி இருப்பார். அவரு குணம் இப்படி இப்படி இல்லையா. இதெல்லாம் அடையாளங்கள், ஐடென்டிட்டி. எதனுடைய ஐடென்டிட்டி? ரியாலிட்டியினுடைய ஐடென்டிட்டி. பட் வி நோ ஒன்லி அபவுட் தி ரியல் ஐடென்டிட்டி, நாட் அபவுட் ரியாலிட்டி. அப்ப இந்த அடையாளங்களை கடந்த நிலையில் உண்மையில் எது நான், அந்த உண்மையில் அதை அறிதல் தான் மெய். அது எளிதா மகரிஷி விஞ்ஞான கோட்பாடை பயன்படுத்தி சொல்லிட்டாங்க. எந்த பொருளை பிரிச்சாலும் அது விண் வரைக்கும் போகும், மேற்கொண்டு பிரிக்க முடியாது. அங்க விண்ணை சுற்றிலும் வெளி இருக்கு, 2 இருக்கு. எந்த பொருளிலும் வெளியும் விண் தானே, சிவமும் சக்தியும் தானே. அப்ப இந்த விண் என்ற இயக்கம் வெளி என்ற அடக்கத்தில் இருந்தால் வெளிப்பட்டிருக்க வேண்டும். ஆகவே வெளி மூலப்பொருள் எல்லாவற்றுக்கும், பஞ்சபூதங்களுக்கும் ஜீவனங்களுக்கும் எனக்கும் மூலம் எது வெளி. அப்ப உண்மையில் நாம் யார் என்றால் எல்லையற்ற பருவம். சிம்பிளா ஷார்ட்டா மகிழ்ச்சி கொடுத்துட்டார். இது நிக்குதா? நிக்கல. ஏன்? அறிஞ்சிட்டா போதுமா? உணர்ந்து அனுபவம் வரணும். அனுபவம் வராத வரைக்கும் எதுவும் நிலைக்காது.
தீ சுடுன்னா அப்படியே அப்படியே நிக்க ஒரு தடவையா தொட்டு பார்த்துட்டு அந்த அனுபவம் சொல்லணும். சூடுனா என்ன, தீயினுடைய தன்மை என்ன, அனுபவத்துல உணர்ந்து அறிகிற அனுபவம். அது போல எதுனா என்னோட உண்மை என்ன, இது உடல் வரைக்கும் எல்லை கட்டிய ஒரு சிறு உடல். மனமோ எனக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, எனதுன்னு எவ்வளவு இருக்கோ அது வரைக்கும் தான் மனம் பிரியும். உடல் உழவு, மனம் கொஞ்சம் அதிகம். ஆனா என்னோட உண்மை என்ன, எல்லையற்ற வெளி மட்டுமா, அழிவற்றது, அது நித்தியம், பேராற்றலும் பேரறிவும் கூடியது, மற்றா பேரிருப்பு, ஆனந்த சொரூபம். இப்படி சொல்லிட்டே போலாம். எது மூலப்பொருள், அதான் அதான் நீங்க. ஆனா இதை புரிய வைப்பதற்கு மகர்ஷி நிறைய தத்துவங்கள்லாம் சொல்லி, இயற்கை தத்துவம் தொடங்கி அதெல்லாம் சொல்லிட்டாரு. உங்க எல்லாருக்கும் தெரியும் பிரம்ம ஞானத்துல இருக்கு. எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். தத்துவமசின்னா இறைவனே நானாக. இறைவனை யாரு, எல்லையற்ற மரம் முழுவதும், அதுதான் நானாக வெளிப்பட்டு எல்லாம் சரி. உணர்ந்து இருக்கிறோம். தன் உணர்வு, அதான் மெய் உணர்வு. முதல்ல மெய் ஞானம், தன்னை பற்றி அறிதல். அப்புறம் மெய் உணர்வு. முதல்ல விஸ்டம், தென் என்லைட்மெண்ட். இதான் ஆன்மீகம். அப்போ தன்னை உணர்வதற்கு என்னவாக, எல்லையற்ற பரம்பொருளாக உணர வேண்டும். ஆனால் ஒன்னே ஒண்ணுதான் நிமிந்தது, வேற ஒண்ணும் இல்லை. மனம் நிற்க வேண்டும். Stillness of the mind. Be still and know the secret. Secret of the self. எது உண்மையில் நான் என்பது ரகசியமா இருக்கு. சும்மா சுத்தவெளி சொன்னா இட் இஸ் வெரி ட்ரை. அங்க என்ன இருக்கு, அதனுடைய பண்பு என்ன அப்படின்னு உணர்ந்து அறியும் போதுதான் அத மெய் உணர்வு, என்லைட்மெண்ட். அந்த இடத்துல அன்பர்களே நாம் ஒவ்வொருவரும் வர்றோம். வர முடியுமான முடியும். அது கொஞ்சம் வைராக்கியம். எதுல தெரியுமா, புற உலகை தேடி அலைகிறது. தேவையில்லாதெல்லாம் தேவை என்று கருதி தேடி அலைகின்ற அறிவிலிகால் இதை நீங்க அறிந்து, அப்படி ஒரு போக்கு போறதுனாலதான் யாருடைய மனசுலயும் அமைதி இல்லை, குணம் கெடுது, ஏமாற்றம் நடக்குது, வஞ்சனை நடக்குது. ஏன், தேவையில்லாத தேடுகிற போது அனைத்து நரித்தனமும் வரும். வஞ்சிப்புதோறும் அவா என்று வள்ளுவர் சொல். அஞ்சுவதோறும் அரணே, பிறரை வஞ்சிப்புதோறும் அவா. ஆசையினால பிறரை வஞ்சிக்கிறோம். பல விதத்துல ஆசை, நிறைய ஆசைகள். பொருளாசை இருக்கு, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. ஆசைப்படுவது தப்பு இல்லை, அது பேராசையா. தேவையில்லாதெல்லாம் தேவை நினைக்கிற ஆசை. எனக்கு ஒரு பெண் வேணும், நிச்சயமா வேணும். எத்தனை பெண் வேணும், ஒண்ணு தானே. அது ஆசை மட்டும் இல்லை, தேவை. தேவை புதுசு. ஒரு பெண் போதும், ஒரு ஆண் போதும். ஆனா மனசு எத்தனை பெண்ணை நினைக்குது, எத்தனை ஆணை நினைக்குது. சிலர் தேடுறாங்க. பெண் மட்டும் இல்லை, மண். எனக்கு எவ்வளவு நிலம் வேணும், காணி நிலம் வேண்டும் கண்ணம்மா. பாரதி பாரத காணி நிலம் அப்படியே தேடுறான் மனுஷன். மேலும் மேலும் சொத்து குவிக்கிறாங்க. எதுக்கு, யாருக்கு தெரியாது. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. பணம் எவ்வளவு வேணும், ஒரு கணக்கு போடுங்க. 100 வருஷம் வாழ்றோம் வச்சுக்குவோம். தெரிஞ்சுட்டு 3 நேரம் உணவு, துணிமணி, இருக்க கொஞ்சம் இடம். ஒரு கணக்கு போடுங்க, எவ்வளவு லட்சம் கோடி வேணும். அதாவது மாதம் எவ்வளவு வேணும், ஒரு நாளைக்கு எவ்வளவு வேணும். அது வருதா இல்லையா? அதுக்கு மேல ஏன் குவிக்கிறோம்? தேவையில்லாதான் தேடி குவித்து காத்து யாருக்கும் கொடுக்காம இன்கம் டேக்ஸ் வரா, இடி வரான்னு அஞ்சு நடுநடுங்கி. நீ பாருங்க, அரசியல்வாதிகள் எத்தனை பேர் தூக்க முடியுமா அவங்களுக்கு? ஒரு காலத்துல ஏதோ வேகத்துல செஞ்சுட்டாங்க, நீ தூக்கம் வருமா? இன்றைய மத்திய அரசு எவ்வளவு வேகமா வேலை செய்யும்.
அமைச்சர்னா அவ்வளவு அந்தஸ்து உள்ள ஒரு போஸ்ட், ஒரு இடம். நீங்க அமைச்சர்னா யாரும் மதிக்கிறது இல்லை. ஏன்னா எல்லாரும் கொள்ளைகளா மாறினா. ஏன் நமக்கு வாய்ப்பு கிடைக்கல, அதனால நம்ம இப்படி பேசுறோம். ஆனா நம்ம மனசுலயும் பாருங்க, அதேதான். வாய்ப்பு கிடைக்கல, நமக்கு தைரியம் இல்லை, இன்னும் அந்த பொலிட்டிக்கல் மைண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ நம்ம நல்லா இருக்க மாதிரி இருக்கிறோம். ஆனால் நல்ல கவனிச்சீங்கன்னா எல்லாருடைய மனசிலையும் தேவையில்லாத தேடுகிற நிலை இருக்கு. அரசியல்வாதி நிறைய நிலம் தேடுவான், இன்னொரு நாட்டை கூட பிடிக்கணும்னு அரசன் நினைப்பான். நம்ம பக்கத்து வீட்டுல கொஞ்சம் மரப்பை எப்படி வெட்டலாம்னு பார்ப்பான். இவனுக்கு அவ்வளவுதான் முடியும், வெல்லுக்கு தக்க வீக்கம். ஆனா எல்லாம் ஒரே தன்மை தானே. உங்க மனசுல இருக்கான்னு பாரு. நான் தேவையில்லாத தேடி குளிக்கின்றேனா, தேவையான அளவுக்கு தேடிக்கொண்டு அமைதியாக மகிழ்ச்சியா இருக்கின்றேன். இந்த ஒரு இடத்துல நீங்க கடந்து வரணும். ஏன் 40 ஆண்டு கால அனுபவத்துல சொல்றேன். நான் பேராசை பிடிச்சவன், வியாபாரி, நிறைய வட்டி கடன் வாங்கியிருக்கிறேன், நிறைய வியாபாரம் பண்ணிருக்கிறேன், முட்டி இருக்கிறேன், மோதி இருக்கிறேன். எனக்கு சொல்லக்கூடிய உரிமை இருக்கு. அத்தனை வீண். அன்னைக்கு ஏறல மண்டைக்கு. 1974ஆம் ஆண்டு என் மண்டைக்கு ஏறல. எங்க அம்மா சொன்ன, வேண்டாங்கண்ணா, நாம அப்பா, நாம குடும்பம் எவ்வளவு பெருசு, எப்படிலாம் வாழ்ந்தோம், கடைசி 2 வருஷம் என்ன ஆச்சு, அழுதாங்க எங்க அம்மா. நான் முதல் 4 வருஷம் பாட்டா ஷூ கம்பெனியில சேல்ஸ்மேன். 69 பிஎஸ்சி முடிச்சுட்டு ஒரு 74 வருஷம் அது போதும். அந்த செருப்பு தொடச்சிட்டு வியாபாரம் பண்ணணும். ஒரு கடையில வேலை பார்க்கணும், நல்ல சம்பளம், நல்ல ட்ரெஸ் போடணும், டெய்லி ஷூ போட்டு தான் கடைக்கு போகணும். வெள்ளக்கார கம்பெனி பாட்டா, ட்ரெஸ் எல்லாம் நல்லா பண்ணி இன் பண்ணி டெய்லி ஷேவ் பண்ணி மாப்பிள்ளை மாதிரி போகணும். நான் சொந்தமா தொழில் செய்ய நான் நினைக்கிற போது எங்க அம்மா சொன்னாங்க, வேண்டாம், நம்ம அப்பா அப்படி நம்ம சம்பாதிச்சு எப்படி வாழ்ந்து பார்த்தாச்சுடா, இது சாதா வாக்கியம், இதுலயே போதும். இந்த புத்தி கேட்டல. எங்க அம்மா பத்தி கிளவி உனக்கு என்ன தெரியும், அவங்க அனுபவிச்சு சொன்ன உண்மை. 10 பிள்ளைகளை பெற்று 3 இழந்து 7 வளர்த்து எல்லாம் நல்லா படிச்சு கேட்டாங்க. எல்லாரும் பிஹெச்டி, 2 பிஹெச்டி, ஒரு எம்ஃபில், ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வச்சாங்க. ஏன் மண்டைக்கு ஏறல? ஒரு உணர்ச்சி வேணும், பதிவு. என்னை குறை சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு எனக்கு அந்த உரிமை வந்துருக்கு. வேண்டாம், மகிழ்ச்சியா தான் சொல்றாரு. வாக்கியத்துல முதல் பாடமே தேவை 3 தான். உயிர் வாழ்வதற்கு அந்த 3 தான் வேணும். ஆனால் யாருடைய மனமா அதுல நிக்குதா? உங்க மனசு நிக்குதா? இல்ல வாய்ப்பு கிடைச்சா தேடும். இந்த இடத்துலதான் வைராக்கியத்தை நம்ம இழக்கும். ஆனா யாருக்கு அந்த வைராக்கியம்? சிலர் நான் சொல்லுவேன், சில இளைஞர்கள் தொழில் செய்யலாம், நல்ல வியாபாரம் பண்ண. அதனுடைய வியாபாரத்தை விட வேண்டாம், குறைக்கவும் வேண்டாம். நீ எப்படி கட்டுப்பாட்டுல வைக்கணும்னா, மனம் டென்ஷன் ஆகாம அமைதி இழக்காத அளவுக்கு நீ எவ்வளவு வேணாலும் வியாபாரம் செஞ்சுட்டே. இல்ல இந்த வியாபாரம் பண்ணுனா கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு அப்படின்னா வேண்டாம். ஆனா பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, லைஃப்னா ரிஸ்க் இருக்குப்பா, ரிஸ்க் எடுக்கணும் பாப்பா. ஏன் எடுக்கணும்? என்ன சாதிக்க போறீங்க இந்த ரிஸ்க் எடுத்து? ரிஸ்க் எல்லாம் இல்ல, மது மேல் போனேன், எங்க வேணாலும் விடலாம். ஏன் அந்த ஆப்ஷனை கொடுக்கணும்? இது தொழில் முனைவர் வியாபாரத்துக்கு நான் சொல்லக்கூடிய, நான் வியாபாரி, நான் எவ்வளவு தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியும். அந்த தப்பு நீ பண்ணக்கூடாது. வாழ்க்கை அனுபவத்தை ஒட்டி தானே நம்ம சிந்தனைக்கு கொடுக்கிறோம். ஆகவே அன்பர்களே, உங்களுடைய பொருள் ஈட்டல்ல தேவை என்ன, எவ்வளவு, அது வரைக்கும் நீங்க கட்டாயம் தேடும். அதுக்கு பிறகு உங்களை தேடி வாய்ப்பு வருமானம். அந்த வாய்ப்பை நீங்க சாதிக்கிற போது உங்களுக்கு மன உளைச்சல் வராது என்று தீர்மானிப்பீர்கள். யார் செய்யுங்க, ஏன்னா பணம் வேணும். யாருக்கு? நீங்கள் ஈட்டுகிற பணம் முழுவதும் உங்களுக்கு அல்ல. அதுல ஒரு பகுதி அரசாங்கத்தை கொடுக்கணும், அப்பதான் நாள் டேக்ஸ் கொண்டு முடியும். இன்னொரு பகுதியை தர்மத்துக்கு கொடுக்கணும். அறியாமல் இருக்கிற இந்த உலகத்திற்கு அறிவு தொண்டு செய்வதற்காக அறக்கட்டளை தயாரா இருக்கு. ஆமா, வேத குலமும் இருக்கு. பணம் வேணும். ஒரு அமைப்பு மூலமா அறிவு தொண்டு தான் செய்யணும், அதுக்கு காசு தேவையில்லை. புத்திமதி சொல்றதுக்கு எதுக்கு காசு?
ஆனால் ஒரு அமைப்பை உருவாக்கி பலரை தேடி சென்று பலரை வரவழைத்து அவங்களுக்கு கொடுப்பதற்கு பணம் தேவைப்படும். ஆகிய வாய்ப்புள்ள உங்களை போன்ற வாய்ப்பு உள்ளவர்கள் மன உளைச்சல் தராத விதத்துல பொருள் தேடுங்க, நல்லவே தேடுங்க, அறிவுபூர்வமா தேடுங்க. உங்க தேவைக்கு மேல நிறைய இருக்குமா அறக்கட்டளை கொடுத்து உதவுங்க. அப்ப வாழ்க்கை முழுமையடையும். இதெல்லாம் நீங்க அடிக்கடி சிந்திச்சீங்கன்னா எப்பவுமே மனசு ஓய்வா இருப்பதை ஃபீல் பண்ணுங்க. எஸ், ஐ ஆம் வெரி ரிலாக்ஸ்ட். பிஸியா இருக்கிறது போல தெரியும் பாக்குறவங்களுக்கு. கார் எடுத்துட்டு அங்க போறான், ஸ்கூட்டர் எடுத்து போறான், பேங்குக்கு போறான், கடைக்கு போறான், எல்லாமே செய்யலாம். ஆனா அந்த உண்மையை உணர்ந்து தெளிவா இருக்கா பாருங்க, அவனுக்கு உள்ள எப்படி இருக்குன்னா அவன் ஓடாத மாதிரியே அவன் உணர்ந்துதான் ஓடுது. மனம் உணர்ச்சி மிகுந்து ஓடல, உடல் ஓடுது. அது கர்மா செய்யறதுக்கு தானே, இந்த உடல் கர்மா செய்யறதுக்கு தானே, செய்யட்டும். ஆனால் ஒரு பக்கத்துல தன் உணர்வு சுத்தவழிதான் நான் என்று சொல்லித்தார். அது உணர்வு. நாங்க அந்த இறை உணர்வு கூட சொல்றேன், தன் உணர்வு. தன்னை உணரும் போது அந்த உணர்ந்த நிலையில அங்க பெயர்கள் கிடையாது. இறைவன் என்றோ நான் என்றோ அது இது என்றோ எந்த நாமங்களும் அங்க இல்லை. டோட்டல் சைலன்ஸ். ஆனா அந்த ஆழமான அமைதியில ஒரு ஆனந்த உணர்வு. அந்த ஆனந்த உணர்வுக்கு எல்லை இல்லை. இட் இஸ் இன்ஃபினிட்டிவ் ஹாப்பினஸ். வெறும் இன்பங்கிறது மட்டும் இல்லை, அந்த இடத்துல அறிவு எப்படி தெளிவாகுதுன்னா தன்னை உணர்தலின் மூலமா பிரபஞ்ச ரகசியமே வெளிப்படும். சீக்ரெட் ஆஃப் தி எக்ஸிஸ்டன்ஸ். மகரிஷி ஆழத்துல இருக்கிறார், ஆனந்தமா இருக்கு. ஒரு கேள்விக்கு பதில் இல்லாம வேதம் தொக்கி நிக்குது. ஒரே ஒரு கேள்விக்கு பதில் இல்லாம 4 வேதங்களும் தொக்கி நிற்கிற ஒரு இடம் எப்படி தோன்றி? சில சித்தர்கள் அந்த இடத்தை தொடுறாங்க, அவ்வளவுதான். இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போ. ஈவன் தாய்மானவர் மாணிக்க வாசகர் தொட்டுட்டு வராங்க. ஆனா மகிழ்ச்சி தொட்டுட்டு நிக்கல, நுழைஞ்சிட்டாரு. அவர் மகிழ்ச்சி நுழைஞ்சு போனாருங்கிறது ஏன் உணவு தெரியும். ஏன்னா அதே ஆய்வுல இருக்கிறேன், சாதாரணமா எடுத்தார். இந்த மாலை வாக்கிங் போகல, ஏன்னா டீ குடிச்சிட்டு ஒரு 4 மணி சோப்பால் உட்கார்ந்து மனசு திடீர்னு தாவிட்டு இருந்தேன். நடக்கிறதுக்கு அனுமதி தர ஒரே ஒரு சூத்திரம் நான் அடிக்கடி சொல்றேன். இறைவன் என்ற சொல்லுக்கு சுத்த வழியாக அந்த மூல நிலைக்கு முதல் பண்பு அப்படின்னா தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். எல்லாரும் மனசுல வைக்கணும். இது முதல் சூத்திரம், முதல் பண்பு. அந்த இறைநிலை தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். இத மகிழ்ச்சி இந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது அது ஒரு பௌதிக விஞ்ஞானத்துடைய வாக்கியம் போது தன் இருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். செல்ஃப் கம்ப்ரெசிவ் சரௌண்டிங் ஃபோர்ஸ். இந்த வார்த்தையெல்லாம் பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், பௌதிக விஞ்ஞான வார்த்தை வாக்கியம். ஆனா இத தாய்மானவர் சொல்லும் போது ஒரு ரிலீஜியஸ்னஸா சொல்றாங்க, ஒரு மதம் சார்ந்த. மதம் சொன்னா இப்ப இருக்கிற மதம் அல்ல, மதத்துவம். அதை சொல்லிதான் ஆகும். தன் அருள் வழிக்குள்ளே அகிலாண்ட கோடி எல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்தது எது? அது அடிக்கடி உங்கள்ட்ட சொன்னதுதான். இந்த பிரபஞ்சத்துல எத்தனை கோடி கோள்கள் தன்னைத்தானே சுரண்டு ஓடணும், வேகமா ஓடிக்கொண்டு அதனுடைய தற்சுழற்சியிலும் சரி, ஓடுகிற வேகத்திலும் சரி ஒரு சீர்மை இருக்கிறது பார்க்கணும். அது இடம் விட்டு இடம் பெறாம மோதிக்காம அதை அரவணைத்து கொண்டு செல்வது இச்சை வைத்தது. இச்சைனா அன்பு. எந்த சக்தி அன்பு கொண்டு தன் அருள் வழிக்குள்ளே
அகிலாண்டு கோடி எல்லாம் தங்கும்படிக்குன்னா செதறி போகாம சீர்மையா வைத்தது எது? எதுன்னு கேட்டார். பதில நீ பாருங்க. அந்த இச்சைங்கிற வார்த்தை அந்த இடத்துல ஒரு ரிலீஜியஸ்னஸ் வேர்ட், ஒரு மதத்துவம் மிகுந்த வார்த்தை. அன்புன்னு சொல்லும். இச்சைக்கு அன்பு. அன்புனா என்ன? அரவணைப்பு. ஒரு காதலன் ஒரு காதலியை அரவணைக்கணும். அன்பு முழுமையா அரவணைக்கணும். ஒரு கோழி, தாய் கோழி தன் குஞ்சுகளை 2 இறக்கைகளை அரவணைக்குது, பருந்துலேருந்து காப்பாத்துறதுக்கு. இந்த அரவணைப்பு, தட் இஸ் லவ். அப்ப சுத்தவளினுடைய பண்பு என்ன? அரவணைப்பு, அன்பு செலுத்து. அன்பே சிவன் சொல்ல காரணம் தெரியுமா? அந்த சிவம், அந்த சுத்தவளி என்ன அன்பு? தன்னை இறுக்கி எல்லாவற்றையும் உருவாக்கி இயக்கி காத்து ரட்சித்து. அன்பு இல்லாம முடியுமா? ஆனால் விஞ்ஞான ரீதியாக கொண்டு விஞ்ஞானத்தை அணுக ஒரே காரணத்தினால மகிழ்ச்சி அவர்கள் தன் இருக்க சூழ்ந்தழுத்து மாற்றல், செல்ஃப் கம்ப்ரசிவ் சரௌண்டிங் ஃபோர்ஸ். இப்ப அந்த வார்த்தை நம்ம மதத்துவம், அன்பு, அரவணைப்பு. அது எப்படிலாம் அரவணைக்குது? சுற்றொழில மட்டுமா? எங்கெல்லாம் வெளியிருக்கும். இந்த பக்கத்துல எனக்குள்ளே இருக்கு, வெளியில இருக்கு. இந்த காற்றுல வெளியிருக்கு. காற்றுல வெளியிருக்கா? இந்த காற்று பல அணுக்களால் ஒரு அணுக்கு இன்னொரு அணுக்கு இடையில வெளியிருக்குமா? அந்த பாரதி எப்படி பாக்குற பாரு. காற்று இடை வெளி கண்ணம்மா உன் காதலை என்னை கழிக்கின்றேன். காதல் வார்த்தையை போடுறோம். காதல்னா காமம் அல்ல, அன்பு. காற்று இடை, காற்று உருவாதுக்கு என்னென்ன அணுக்கள் வேணுமோ அதுக்கு இடை வெளி கண்ணம்மா. அவன் பெண்பால்ல விழிக்கிறான், கண்ணம்மா உந்த காதலை எண்ணி கழிக்கின்றேன். நீ எவ்வளவு அன்பு இருந்ததுனால இந்த காற்றுல இருக்கிற அணுக்களை கூட்டி வச்சிருக்கு. காற்று வீசுறதுக்குன்னு ஒரு தனி அணு அடுக்குகள் அமையணும். என்ன மாதிரி அணு அடுக்குகள் அமைச்சு அது காற்றுங்கிற நிலையில இருக்கும். அந்த அளவுக்கு அது அரவணைக்குது. அந்த கூட்டி இல்லை, கூட்டிட்டுனா வெப்ப காற்றா மாறிடும். அது இன்னொரு இடத்துல கூட்டுது. சரி, நீங்க நல்ல நுழைஞ்சீங்கன்னா தண்ணீருக்கு சூழ்ந்தளவு மாற்று இருக்குல்ல, சச் எ பியூட்டிஃபுல் வேர்ட். இங்கதான் மகிழ்ச்சி நான் அவர் அப்படிதான் பார்க்கிறேன். ஒவ்வொரு இடத்துலையும் முதல்ல ஆகாஷ் மீன், முதல்ல தண்ணீருக்கு சூழ்ந்தெழுத்து மாற்றுனால எதை உருவாக்கி இருக்கு? ஆகாஷ், பஞ்சபூதத்தோட முதல் தத்துவம். அவன் கொஞ்சம் இருக்குது, காற்று உருவாக்குது. மேற்கொண்டு இருக்குது வெப்ப காற்று, நெருப்பு, நீர், நிலம், பாசி, தாவரம், மனிதன் வரைக்கும். அது என்ன சொல்ற? ஒரு மாற்றம். சுத்தவெளி தனக்குள் அடக்கமாக இருந்த பேராற்றலின் பேரறிவையும் முதல் பண்பான தண்ணீருக்கு சூழ்ந்தளவு மாற்றினால் உருவாக்குறது. ஏன்னா விண் பஞ்சபூதங்கள் உருவாக்கி ஒரு மாற்றங்கள் தொடர்ந்து செய்யும். ஏதோ ஒண்ணு உருவாக்கிட்டு விடல, ஒரு மாற்றம், தொடர் தொடர் ஒரு மாற்றம். ஒவ்வொரு உருளையும் தரம் மாற்றம். இங்க 2 இருக்கு. உருவம், ஒரு தரம். தோற்றம் இருக்கு, தன்மை இருக்கு. ரோஜாங்கிற ஒரு தோற்றம், அந்த வாசனை தன்மை. பழம் என்பது தோற்றம், சுவை என்பது தன்மை. அப்போ ஒரு மாற்றம், தர மாற்றம், தொடர் மாற்றம். சுத்தவெளி அப்படி மாறி மாறி கடைசியா எடுத்த உரு எது? மனித உரு. மனித உருதான் ஒரு மாற்றத்துடைய சிகரம். அப்ப தரமும் மனித மனம்தான் உயர்தரமாக இருக்கணும். ரோஜா இல்ல, பழம் அல்ல, சூரியனும் அல்ல, மழையும் அல்ல, அவையெல்லாம் பின்னாடி. நான் தான். The peak of evolution is human body and mind. மகரிஷி, the peak of evolution, வெளிப்பாட்டோட உச்ச மனித உடல், மனித உடல் தோற்றம், மனம், தன்மை. இது உரு, அது தரம். ஒரு நல்ல உருமாறி மனித உருவ இருக்க முழுமை அடைஞ்சிருச்சு. ஆனால் தரம்
இதெல்லாம் கவனிக்கணும். மனித உருவம் உச்ச நிலை. இதுக்கு மேல ஒரு அழகான தோற்றம் இல்லை. அழகா இருக்கணும் இல்லை, பல்லு போனாலும் சொல்லு போகாது. இந்த ஊரு இருக்கே உச்ச கட்டத்துக்கு மாறிடுச்சு. வாட் அபவுட் தரம்? என்னுடைய குவாலிட்டி உச்ச கட்டத்தை அடையல. மனித மனத்தரம் உச்சத்தை அடையல. ஒரு சின்ன கேப் இப்ப கிடைக்கும். இந்த தரத்தை முழுமைப்படுத்துவதுதான் உங்களுடைய என்னுடைய பொறுப்பு. ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, முதல் கடமையே என் மனதை நான் திரும்பி பார்க்கிறேன். மாசுகள் நிறைய இருக்கு. இது உச்சத்தரமா மாத்து, மேன்மைப்படுத்தணும். இது ஒண்ணுதான் குறிக்கோள். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண், அனைத்து டோட்டாலிட்டி. ஆக அன்பர்களே, நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த பிறவி எதற்கென்றால், இந்த பிறவி மனித உடல் முழுமையான தரம். ஆனால் நமது மனம் கொஞ்சம் தரக்குறைவில் இருக்கு. இப்போ மனதின் தரத்தை மேம்படுத்துவதுதான் பயிற்சியும் விளக்கம். தர மேம்பாட்டு பயிற்சி சொல்றோம். நம்ம தரத்தை உயர்த்தணும். சரி, என்ன செய்யணும்? வேற ஒண்ணும் செய்யணும். ஒன்ன உணர்ந்தா போதும். தன் உணர்விலேயே அந்த மன சனத்துல முழு தரத்தை அடையும். தன் உணர்வில் பனித்துளி, அந்த புல் நுனியில இருக்கிற பனித்துளி சூரியனை கண்டது எப்படி காணாம போகும்? அவன் தன்னை உணர்ந்ததும் அந்த தரக்குறைகள் எல்லாம் காணாம போகும். மனத்துக்கண் மாசு இளநாதல் எப்படி போகும்? ஒன்னே ஒண்ணுதான். தற்செயலாம் கூட பெருசா செய்ய பேச்சு சொல் அதெல்லாம் இழிவுபடுத்த வேண்டும், தரக்குறைவுன்னு கெடுக்க வேண்டும். ஒரே ஒரு நிகழ்ச்சி நடந்தா போதும். இந்த மனம் தன்னை திரும்பி பார்க்க, திரும்பி பார்த்த உடனேயே அது வரைக்கும் அந்த மனதில் இருந்த மாசுகள் அனைத்தும் நெருப்பிலிட்டது போல அழிந்து போகும். டோட்டல் எராடிகேஷன். ஒன்னே ஒண்ணுதான் வேணும். மனம் திரும்பி தன்னை முழுமையாக உணரும். அதெல்லாம் ஞாபகம் வச்சிருங்க, கிறிஸ்டலா சொல்றேன். அவ்வளவுதான். அப்ப அதுக்கு மனதை திருப்புவதற்குள்ள ஒரு முயற்சியை நீங்க எடுங்க. புரிதல். முயற்சினா வேற அடித்தடிலாம் போட்டு மனசை எடுத்து போராடலாம் வேண்டாம். மனதை எடுத்து போராடலாம். புரிதல். இப்படிதான் இருக்கும். மனிதன் இப்படித்தான் இருப்பான். மனித மனம் இப்படித்தான் இருக்கும். யாருடைய மனதையும் மாற்ற முயல வேண்டும். யாருக்கும் ஒழுக்கம்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டாம். அதுக்கு அர்த்தம் என்ன? ஒழுக்கம்னு ஒண்ணு சொல்லி கொடுக்குறோமே, கொடுக்குறோம்ல. அப்ப அவளுக்கு நான் கெட்டவனா அப்படி கேள்வி. இவன் ஒழுக்கம்னு சொல்லி கொடுக்குறவனுக்கு திரும்பி பார்த்த ஒழுக்கம் எப்படி இருக்கு? ஸோ இதெல்லாம் என்ன சொல்றேன்னா, நீங்க உடனே எக்ஸ்ட்ரீமா போகாதீங்க. ஆழமா பார்த்தீங்கன்னா அப்கோர்ஸ் இதெல்லாம் வேணும். ஆனா அதுவே அல்ல வாழ்க்கை. திரும்புதல் தான் வாழ்க்கை. நான் என்ன திரும்பி பார்ப்பேன். அப்போ நம்முடைய முரண்பாடுகளை கழித்து எல்லாமே இப்படித்தான் இருக்கும். நான் அடிக்கடி சொல்றேன், இப்படித்தான், அது அப்படித்தான், அது எதையும் மாற்ற வேண்டாம். லெட் இட் பி, லீவ் இட், லீவ் இட். இந்த லீவ் இட்டுங்க சாதாரண வார்த்தை இல்லை, வள்ளுவன் கையாண்ட வார்த்தை. யாதனின் யாதனின் நீங்க லீவ் இட் அண்ட் லீவ் இட் அண்ட் லீவ் இட். இப்படி நீங்க உங்க வாழ்க்கையில சில விஷயங்கள் உடனே பையன் ஃபெயில் ஆயிட்டானா பரவாயில்ல, அதனால நோ ஹார்ம். இப்படிலாம் நீங்க சிந்திச்சீங்கன்னா உங்க மைண்ட் லைட் ஆகும். எப்ப மனம் லைட் ஆகுதோ அப்பதான் அந்த டேர்ன் ஆகும். இத ஃப்ரீ வீல்னு சொல்லுவாங்க, ஃப்ரீனஸ் ஆஃப் த மைண்ட். இப்ப மைண்ட் ஸ்டக் ஆயிருக்கு. எதுல? உலகாய வாழ்க்கையில நல்லது கெட்டது, பாவம் புண்ணியம், அப்படி இப்படின்னு எப்படிலாம் சொல்லி மனதனுடைய சுழற்சியை ஹார்டாக்கிடுச்சு. You make it free. How? Through understanding. Mind is such. என் மனசு இப்படித்தான் இருக்கும், என் மனசு இப்படித்தான் இருக்கும், என் பையன் இப்படித்தான் இருப்பான், என் பிள்ளை இப்படித்தான் இருக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், நெருப்பு அப்படித்தான், கல் அப்படித்தான், கிழமை அப்படித்தான், குழந்தைகள் இப்படித்தான், பெண்கள் இப்படித்தான், ஆண்கள் இது இப்படித்தான். ஜஸ்ட் அக்செப்ட் இட்.
வாட் எவர் இட் மே, அது இழப்புன்னு நினைக்காது. அது உனக்கு ஏதோ சொல்லி கொடுக்கும். ஏதோ ஒரு இழப்பு, அவமானம், கஷ்டம் நினைக்கிறீங்க, இல்லை, அது ஒரு சிம்டம். அது எதையோ உனக்கு சொல்லி கொடுக்குது. கத்துக்கோ. நான் அப்படி நிறைய கத்துட்டேங்க. நான் ஏதோ பேசுறேன். சில பல இழப்புகளை நானும் சந்திச்சிருக்கேன். ஆனா காட்ஸ் கிஃப்ட். ஒவ்வொருத்தரையும் இழக்கும் போதும் அதுல இருந்து அனுபவத்தை எடுத்துக்கிட்டே, பத்தல அனுபவம், ஆனாலும் இன்னும் இழப்பு வந்துகிட்டே இருக்கு ஆல்மோஸ்ட். ஆனா என்னை தேடி வரக்கூடிய அன்பர்கள், நண்பர்கள், அவருடைய மனசு அழும் போது என் மனசு கொஞ்சம் அழுது. ஆமா, அண்மையில ஒரு பிள்ளைய சந்திச்சேன் வெளியூர்ல. அதனுடைய கதையெல்லாம் சொல்லும் போது நேற்றும் வந்தாலும் என்னை கூப்பிட்டுச்சு. கூப்பிடும் போது அப்பான்னு கூப்பிட்டுச்சு. என்னவா ஏதாவது ஆறுதல் வாங்க, நான் ஏப்ரல்ல மீண்டும் கோயம்புத்தூர் வரும்போது என் கூட இருந்து ஒரு வாரம் இரு. சரி, அப்படி ஒவ்வொருத்தருடைய மன சங்கடங்களை கவனிக்கிற போது என் மன சங்கடத்துக்கு உள்ள ஆகுது. எல்லாம் நம்ம பிள்ளைகள் மாதிரி ஏன் சங்கடப்படணும் அப்படின்னு அந்த இழப்புகளை தாங்க முடியல. அது பொருள் இழப்பு, உறவுடைய இழப்பு, எத்தனையோ விதமான இழப்புகள். இழப்புகளை தாங்க முடியல, சங்கடப்படும், அழுது. எல்லாம் மிடில் ஏஜ். நம்ம என்ன செய்ய முடியும்? கர்மா அப்படி. ஆக இப்ப மக்களுக்கு நான் என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டி இருக்கு? தாங்குற சக்தியை பெருக்கிக்கோ. அக்செப்டிங், அடாப்டபிலிட்டி, ஹவு டு அக்செப்ட். இதை நான் எப்படி சார் ஏத்துக்க முடியும்? என்ன நிகழ்ந்தது பார்த்தீங்களா? கஷ்டம். ஏத்துவோன்னு சொல்றது எளிது, ஏத்துக்கிறது கஷ்டம்தான். ஆனா நீ இப்ப இருந்து டியூன் பண்ணு. நாளைக்கு, நாளான்னைக்கு, அடுத்த வருஷம் உன்னை தேடி சில இழப்பு வரும். ஏன் ஒன்னே நீ இழக்கத்தானே போற? மரணம் வருமே. ஹவு டு ஃபேஸ் இட் அண்ட் அக்செப்ட் இட்? தட் இஸ் a big question in front of you, in front of me. மரணம் வரும்போது சிரிச்சிட்டு எப்படி அக்செப்ட் பண்றது? பிராக்டிஸ் பண்ணுங்க. அதான் நான் சொல்றேன். நீங்க வந்த பின்பு பார்க்காதீங்க, வரும்போன்னு காப்பவனே அறிவாளி. எனக்கு நாளைக்கு, நாளான்னைக்கு, அடுத்த வருஷம் வரலாம், இழப்புகள் வரலாம். என்ன மாதிரி இழப்பு தெரியாது. ஸோ அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கும். எப்படி? எல்லாம் மாயா. சிம்பிள் அண்டர்ஸ்டாண்ட். திங்ஸ் ஆர் மாயா. எதுவும் எனது இல்லை, அடிக்கடி சொல்லுவோம். நத்திங் இஸ் மைண்ட். எப்போ எதுவும் எனதுங்கிற புரிதல், தெளிவு, உறுதியாகுமோ அப்பவே நீங்க ஒன்றை இழந்தீர்களானால் அது எனது இல்லை. நான் ஏன் சங்கடப்படணும்? A great understanding is nothing is mine. Then why should I worry about it? அர்ஜுனன் இழக்க தயாரா இல்லை. தன்னுடைய சகோதரர்களை கொல்வதற்கு அவன் தயார். அப்ப கிருஷ்ணன் சொல்றான், அவன் உன்னுடையவன் அல்ல, நீ உன் சகோதரன் சொல்ற கிடையாது. உன்னவன் அல்ல, உனது அல்ல. அவனை கொல்றதுனால நீ அவனை இழக்க போறதும் இல்லை. ஒன்னும் இன்னொன்னு சொல்றான், உன்னால அவனை கொல்ல முடியாதுங்கிற. அவன் உடலை மாய்க்கலாம், ஆன்மாவை மாய்க்க முடியுமா? சரி, இதெல்லாம் புரிதல். எக்கடோ நான் பந்தல கூட சொன்னதும் அவங்க எல்லாரும் தெரியும் தான். ஆனா நீங்க தனியா உட்காது கவனிகள் அப்படியே அமையும். எதுவும் எனது இல்லை என்பதை தெளிவாக்கி, உறுதியாக்கி தயாராகுங்கள். Be prepare yourself to face the death. புரிதலின் உச்சகட்ட புரிதலே, நிறைய புரிதல்ல உச்சகட்டம். எதுவும் எனதில்லை, நான் இழப்பதற்கோ பெறுவதற்கோ. இந்த புரிதல் உறுதியா இருக்குமானா நான் சொல்றேன் உங்களுக்கு, எதை இழந்தாலும் சங்கடம். அதுதான் பேலன்ஸ்டு மைண்ட், சமநிலை மனம், சமாதானம். எது இழந்தாலும் நோ ப்ராப்ளம். அந்த மனதை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படுத்துங்க.
நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பக்குவம் ஆகும்போது கூட உங்களுடைய தியானத்துல நீங்க அந்த உங்களுடைய உண்மைத்தன்மை நெருங்குறீங்க. நீங்க எந்த அளவுக்கு விடுபடுகிறீர்களோ, எந்த அளவுக்கு எதுவும் எனது இல்லை என்று புரிந்து கொண்டே வருகிறீர்களோ, எந்த அளவு அந்த அளவுக்கு நீங்க ஆழமா போவீங்க. எதை நோக்கி? தன்னுடைய உண்மையை நோக்கி. நீங்க எந்த அளவுக்கு ஆழமா போறீங்களோ அந்த அளவுக்கு இந்த தெளிவு உறுதியாகிட்டு சிக் சாக் ஒன்றே ஒன்று. என் அனுபவத்துல சொல்றேங்க. சும்மா ஏற்ற படிச்சுங்க நான் பேசுறேன். என் அனுபவத்தை உங்களோட நான் அந்த அளவுக்கு அந்த அனுபவத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய தகுதியே தர மேம்பாட்டை கொடுத்தது என்னுடைய குரு. உருமாற்றத்தையும் உருமாற்றம் ஆகிக் கொண்டது இறைவன். பேராற்றலும் பேரறிவும். ஆனால் தரத்தின் உச்சத்துக்கு அழைத்து சென்றவர் குரு, சாட்சாத் பரபிரம்மம். இன்றைக்கு ஒரு மனசுல பதிய வைங்க. இயற்கை எனக்கு ஒரு முழு உரு. இனி உருமாற்றம் தேவையில்லை. ஆனால் தர உயர். நம்ம எந்த அளவு தரத்துல கீழே இருக்கிறோம் உங்களை கண்டுபிடிக்கும். இனி நான் எவ்வளவு உயர்த்தணும், எவ்வளவு இல்லை முழுமையா மேன்மை அடைதல், தர மேம்பாடு. அது பேரு தர மேம்பாட்டு பயிற்சி. அதுக்கு நீங்க தான் சிந்திக்க. அங்க குரு ஒண்ணு நிக்க முடியும். உங்கள்கிட்ட தரக்குறைவை நான் கண்டுபிடிங்க. செல்ஃப் அசஸ்மெண்ட் நான் அடிக்கடி சொல்றேன். உங்களை நீங்க கணக்கெடுங்க. எதனால அவ்வளவு கோபம் வரும்? கோபம் வருதுல தப்பு இல்லை. எதனால வரும் கண்டுபிடி. அதனால் அதை அதுல இருந்து எப்படி விடுபடுறது? அப்படி ஒவ்வொன்றுக்கும் காரணம் இருக்கு. கண்டுபிடிங்க. காரணம் மீண்டும் நிகழாத அளவுக்கு காரியம் பண்ணி பழகு. ஒரு நாள் நிச்சயமா வரும். ஆனா நீங்க உங்க தரம் உயர்ந்து போயிட்டே இருக்கிறீங்க. கண்ணை மூடி இருப்பீங்க. உங்களை அறியாமலே போகும் அந்த மெய் ஞானத்தை நோக்கி. அது போய் அடையற போது ஒன்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு வைங்களேன், அப்புறம் தர மேம்பாடு அதுக்கு இடமே இல்லை. அது முழுமை அடைஞ்சிருச்சு. இந்த மாதிரி நீங்க சிந்திக்க. வாழ்க வளம்.